திரும்பியா அவர்களுக்கு நடக்கிற அதிசயமா ஒரு பகுதிகளில் ஆண்டு பயன்படுத்திட்டே இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம பிள்ளைகளுக்காக அவங்களுடைய தேவைகளுக்காக தொடர்ந்து அடிப்படை ஜெபத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாமே அவர் பெயர் ஜேம்ஸ், தெரியும், பாஸ்டர் ஜேம்ஸ் அவருக்காக தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவன் அவர் மூலியமா தேவ வார்த்தையை பேசுமாறு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவரும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவரையும் அன்போடு கூட மாற்றி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஆமென் ஸ்தோத்திரம் உங்களோடு சேர்ந்து ஆமென் இந்த சபை கூறுவதில் தேவனை பாடி ஆராதித்து தேவ நாமத்தின் மகிமை கொடுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல கவிதைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுடைய முகங்கள் எல்லாம் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான பாஸ்டர், நல்ல ஒரு அன்பான பாஸ்டர், அருமையான ஐயா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போன அருமையான சுவிசேஷகர் தங்கராஜ் ஐயா, அவர்கள் மூலமாக எனக்கு நல்ல அறிமுகம். ஆமென் ஸ்தோத்திரம். பின்பாக ஆமென் ஸ்தோத்திரம் பல முறைகள் வரவும் எங்களோடு ஐக்கியப்படவும் நாங்கள் அவர்களோட ஐக்கியப்படும் கற்றுக்கொண்டு செய்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கத்த நமக்கு பெரிய காரியம் கத்த செய்வார். அவரும் செல்ல கண்ட மொழி தெய்வ நாமத்தை நாம் அறிவை கொடுத்துவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த பல காலத்திற்காக ஒரு ஸ்தோத்திரம் உடைய சமூகத்துல இதை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சொல்ல பண்ணலாம். ஆமென். நாம் ஆராதிக்கிற இயேசு நேற்றும் என்றும் என்றும் ஆராதவர். ஆமென். அவர் நேற்றும் என்றும் என்றும் நல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்துல நல்லவர் அப்படின்னு சொன்னா அவர் மட்டும்தான். சீக்கிரமாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பாவியாக கட்சி கொடுத்த காரியத்தை உங்கள் மத்தியில நான் வைக்கும்படியா விரும்புகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த பவுல் ஆமென் ஸ்தோத்திரம் ரோமர் திருச்சபைக்கு எழுதின அந்த 8வது அதிகாரத்தில் இருக்கிற ரோமர் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். அன்பை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வசங்க. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை நம்மை பிரிக்க மாட்டாது சேர்த்திருக்கிறேன். இந்த காலையிலே ஒரே ஒரு வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வேதத்துல அநேக வார்த்தைகள் அவன் ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை துன்பப்படுகிற நேரத்தில் நம்மை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள், ஒருவேளை சோர்ந்து வகிக்கிற நேரத்தில் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள், ஒருவேளை கண்ணீர் விட்டு கதறி அழுகிற நேரத்தில் நம்மை கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகள், ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில் பொருந்திருக்கும் போது அந்த போராட்டத்தை உற்சாகப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிற வார்த்தைகள் உண்டு. ஆனா இவங்க எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமானது. அல்லேலூயா. என்ன வார்த்தை? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருவேளை ஒரு மலை போல, ஒரு பெரிய மலை போல ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ அல்லது ஏதோ ஒரு பெரிய காரியம் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து சவால் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு. நல்லா கவனிங்களேன். நான் ஒரு காரியத்தை நீங்க சொல்லுகிறேன். இயேசு, இந்த இயேசு கிறிஸ்து மேல அன்பு வச்சிருக்கிறவங்க மாத்திரம் ஒரு நிலையில சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் அன்பு வச்சிருக்கிறீங்களா? அதனாலதான் வந்திருக்கிறோம். சரியா? நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? இந்த இயேசப்பா மேல வச்சிருக்கிற அன்பு யாருடைய அன்பு தெரியுமா? அது நம்முடைய அன்பு அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அன்பு, நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன்னு சொன்னா, ஏசப்பா மேல அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னா, அந்த அன்பு என்னுடைய அன்பு அல்ல. ஏன்னா நான் அன்பு வச்சேன்னு வச்சிடுங்களேன், அந்த அன்பு பிரிஞ்சிடும், அந்த அன்பு விலகி போயிடும், அந்த அன்பு ஓடி போயிடும், அந்த அன்பு மண்ணை எங்க வச்சிடும். ஆனா இந்த அன்பு யாருடைய அன்புன்னா தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஏன்னா ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்ம இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதா? இந்த இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பா இயேசுவா மேல நம்ம வச்சிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதத்தான் இந்த 8ஆம் அதிகாரத்துல அவன் கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறோம். அப்ப இயேசுவா மேல வச்சிருக்கிற அன்பு நம்முடைய அன்பு அல்ல, அது தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவன் பிறந்து அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சு 30 வருஷம், 30வது வயதுல ஞானஸ்நானம் எடுத்து 3 வருஷம் ஊழியத்தின் பாதையில் இருந்தார். அந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கும் பொழுது 12 சீஷர்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த 12 சீஷர்களும் ஆமா ஏசப்பா கூப்பிட்டு வரணும், எப்பா வாயா உன்னை மனுஷனை பிடிக்கிறாக்குவேன் சொன்னோன்னா படகை விட்டுட்டு, தாய் தகப்பனை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, உயர் பதவியை விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போயிட்டாங்க. ஏசப்பா பின்னாடி போனதுனால இயேசுவோடு வாழ்ந்துட்டாங்க 3 வருஷம். 3 வருஷம் பாத்தீங்கன்னா ஏசப்பா மேல ஒரு அன்பு, ஏசப்பா மேல ஒரு அன்பு, ஏசு மேல ஒரு உன்னதமான அன்பு வச்சிருந்தாங்க. ஆகையினால ஏசப்பா இல்லட்ட உடனே தேடுவாங்க. ஏசப்பா போதவரே நீங்க எங்க போறீங்க, உடனே தேடணும் அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் பின்னாடியே அழைஞ்சாங்க. அம்மா அப்பாவை விட வச்சது ஏசப்பா மேல வச்சிருக்கிற அன்பு. அவன் சொந்த பந்தத்தை விட வச்சது ஏசப்பா மேல வச்சிருக்கிற அன்பு. தன்னுடைய உயர் பதவி அவன் வேலையை விட வச்சது ஏசப்பா மேல வச்சிருக்கிற அன்பு. ஆனா அதே அன்புல இருந்தாங்க. கடைசி வேலை தோட்டத்தில் ஏசப்பா 12 பேரை கூப்பிட்டு போய் எப்பா உட்காந்து ஜோபங்கடா அப்படின்னு சொல்லி தூரத்தோட ஜோபிட்டு திரும்பி வரும்போது 12 பேரும் அவங்களுக்கு சிஷ்யர் தூங்கிட்டாங்க. உடனே அப்ப என்னங்கப்பா வேலை வந்துச்சு சொன்னோன்னு போர் வீரர்கள் வந்துட்டாங்க, பிரதான ஆசிரியர்கள் வந்தாங்க. இயேசுவை பிடித்த பொழுது ஏசப்பா மேல வச்சிருக்கிற அன்புனால சீசனாகிய ஓட்ட என்ன செஞ்சான் தெரியுமா? தான் பட்டயத்தை எடுத்து வேலத்தனுடைய காலை வெட்டிட்டான். ஏன்னா ஆமா ஏன் ஆண்டவர் மேலே நீ கை வச்ச, ஏன் இயேசுவையா நீ பிடிச்ச, ஏன் இயேசு மேலே நீ கை வைக்கிற, உன்னை என்ன பண்ண பாருனா சொல்லி வெட்டிட்டான். வெட்டுவதற்கு காரணம் ஏசப்பா மேல வச்சிருந்த அன்பு. இது என்ன அன்பு? மாம்சத்துல வச்சிருந்த அன்பு. ஹல்லேலூயா. மாம்சத்துல வச்சிருந்த அன்பு. அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சீசனை சத்தம் போட்டுட்டு எப்பா செய்யாதப்பா, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிந்து போவான்னு சொல்லி அந்த வேலைக்காரனுடைய காதை ஒட்டிட்டு போர்வீரர்கள் இயேசுவை பிடிச்சோன்னா 12 பேர் வாழ்த்திட்டாங்க. வச்சிருந்தது மாம்சத்தின் அன்பு. நீங்கள் நான் மாம்சத்தின் மேல் இயேசுப்பா மேல அன்பு வச்சுக்கணும்னு சொன்னா அது நிலைச்சு நிக்காது, நிலைச்சு நிக்காது. சீசர்கள் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனப்ப இயேசு அடிக்கப்பட்டு மறித்து திறந்துட்டாரு. பின்பு பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது சீசர்கள் தேடி தலையில குடியிருந்தபோது பரிசுத்தாவியானவர் இறங்கினார். பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அவர்கள் கூடி கூட்டி செலுத்தபோது பரிசுத்தாவியானவர் இறங்கி அந்த அந்த இந்த சீசர்கள் விளக்கு ஊற்றுறவர்கள் இந்த அந்த இயேசுவை வச்சாங்க. எந்த சாமி எந்த யூதருக்கு முன்பாக மனிதன் பாவோ எந்த யூதருக்கு பயந்து ஓடினாரோ, எந்த பிரதான ஆசிரியருக்கு பயந்து ஓடினாரோ, அதே பிரதான ஆசிரியருக்கு முன்பாக, அதே யூதருக்கு முன்பாக
எழுந்து இயேசுவை குறித்த பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்துல 3000 ரட்சிக்க வராங்க. கால் என்னன்னா தனக்கு ஓடி போறாங்க, எனக்கு துணிந்து நிற்கிறாங்க, இயேசுவின் அன்பருக்கு என்னை பிரிக்க மாட்டாங்க நிச்சயத்தை சொல்வதற்கு காரணம் பரிசுத்தாவினால தேவனானது இதயத்தை உருவாக்க அந்த இயேசுவாக வச்சாங்க. அந்த அண்டை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்ம இதயத்துல வைத்த அன்பு யாரும் அன்புதான், அது தேவனுடைய அன்பு. அந்த அண்டை இயேசுவாக வச்சா பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தில் இன்னைக்கு அநேகர் மேல் அன்பு வச்சிருக்கிறோம், பிரிந்து போகும். ஒருவேளை உலகத்தில் சில பொருட்கள் மேல் அன்பு வச்சிருக்கிறோம், பிரிந்து போகும். மாம்சத்தின் அன்பு அவன் விட்டுட்டு போயிடும். ஆனா கிறிஸ்து மேல வைக்கிற அன்பு அது உன்னதமான அன்பு, அது பரிசுத்தமான அன்பு, அது நேரான அன்பு, அது பிரிக்க முடியாத அன்பு. வந்தாலும் சோதனை வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை பிரிப்பான் யார்? சொல்ல முடியுமா? இன்னைக்கு சவாலா? ஆமென். சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அந்தவரை சொல்லுமா, அந்தவரே சொல்லுங்க பாருங்க, இயேசுவே சொல்லுங்க பாருங்க, கை வைத்து வலது கரத்தை சொல்லுங்க பாருங்க, இயேசுவே என் இருதயத்தில் இருக்கிறது, உங்களை நான் வச்சிருக்கிறது பரிசுத்தாவினால ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பு. எது வந்தாலும் எது இருந்தாலும் எது இல்லாம போனாலும் எது வந்தாலும் எது வராம போனாலும் இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. உயிரே போனாலும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரியா? இந்த கிறிஸ்துவின் அன்பு இருதயத்தில் இருந்ததுன்னா அந்த மனிதனை எப்படி மாற்றும்? சரியா? எப்படி மாற்றும்? ஒருவேளை இந்த உலகத்துல ஒருத்தருடைய அன்பு இருக்குன்னு வச்சிருங்களேன், அந்த அன்பு என்னை மேன்மைப்படுத்த முடியாது, அந்த அன்பு என்னை காப்பாற்ற முடியாது, அந்த அன்பு என்னை உயர்த்த முடியாது, அந்த அன்பு என் தேவையை சந்திக்க முடியாது. இருக்கும் என் தேவையை சந்திக்கக்கூடிய ஆசீர்வாதம் நான் வச்சிருக்கிற அன்பு வச்சிருக்கிறவங்க இருக்கும், ஆனா முடியாது. என்ன நடக்காது? ஏன்னா அது மாம்சமான அன்பு. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை மேன்மைப்படுத்துகிற, என்னை தப்புவிக்கிற, என்னை கனப்படுத்துகிற ஒரு உன்னதமான அன்புதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு நிச்சயமாய் மரணம் வந்தால், ஜீவன் வந்தால், துன்பம் வந்தால், துயர வந்தாலும், எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், எது இருந்தாலும் எல்லாருக்கும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். சொல்ல போற சவாலோட சொல்ல போறோம். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை எது தடையா இருக்குது, எது பிரச்சனையா இருக்குது, எது அவன் உங்க ஆராதிக்க விடல, எது காலையில் எழுந்து ஜெபிக்க விடல, எது அவன் ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு நேராக போக விடல இருக்குது, அந்த காரியத்தை பார்த்துட்டு சொல்ல போறோம், அந்த காரியத்தை பார்த்து சொல்ல போறோம், அந்த பிரச்சனை பார்த்து சொல்ல போறோம். அவன் ஸ்தோத்திரம் காலையில் எழுந்து ஜெபிக்க முடியல பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்தோத்திரம் சிலருடைய வாழ்க்கையில மொபைல் போன், அவன் ஸ்தோத்திரம் அவன் ஜெப நேரத்தை பாதிக்குது. இந்த மொபைல் போன் காலையில் எழுந்த விதமனத்துக்கு எனக்கு ரொம்ப செல்லப்பட்டு காலையில லேட்டாக இண்டிக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள், சில வேளைகள் வியாதி, சில வேளைகள் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம ஆண்டவரோடு அவன் பிரிக்கிற மாதிரி நினைக்கிறா. அதை பார்த்து பேரத்துல அநேக தேவ அன்புனால நிரம்பி செயல்பட்டாங்க. பழைய பாட்டிலையும் புதிய பாட்டிலையும் ஒரே ஒரு மனிதனை குறித்து வேகமா ஒரு சில காரியங்கள் சொல்லி முடிக்க போகிறேன். சரியா? நல்லா கவனிங்க. அவன் ஸ்தோத்திர வேதத்துல அருமையான ஒரு வாலிப சகோதரன் தானியே, சரியா, 17 வயதுல யூதா தேசத்துல எருசலேம்ல இருக்கிறான், 17வது வயதுல. ஆனா அதுக்கப்புறம் 17வது வயதுல சிறைப்பட்டு பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவால கொண்டு போகப்படுகிறான். நேபுகாத்நேச்சாரால அவன் சிறைப்பட்டு சிறை கைதியா போகிறான். ஆனா இவனுக்குள்ள தேவ அன்பு இருக்குது, இவனுக்குள்ள தேவ அன்பு இருக்குது. தேவ அன்பு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறைப்பட்ட அனுபவமும் வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைப்பட்ட அனுபவம் வரலாம். தானியேலுக்குள்ள ஒரு தேவ அன்பு இருக்குது, இருந்ததுனால அந்த
சிறை கைதியா போகிறான். நேபுகாத்நேச்சார் ஸ்தோத்திரம் யூதா தேசத்துக்கு அவன் எருசலேமுக்கு விரோதமாக அவன் கிமு 585 முதல் யுத்தத்துக்கு வர்றான். அந்த முதல் யுத்தத்துல யுத்தம் பண்ணி ஜெயித்து அநேக வாலிபர்கள் திறமையான குணசாலியான அப்படிப்பட்ட திறமையான வாலிபர்கள் சிறை கைதியா கொண்டு போகிறான். அதுல கொண்டு போகப்பட்டதுதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இரண்டாவது யுத்தத்துல அவன் ஸ்தோத்திரம் 596 வரான். அவன் 85 வந்தவன் 596 வரான். அப்போ 10,000 யூதர்களை சிறை கைதியா கொண்டு போறான். மூணாவது யுத்தத்துல கிமு 605 யுத்தத்துக்கு வந்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து யுத்தம் பண்ணி அங்க இருக்கிற எருசலேம் ஆலயம் அவன் எல்லாத்தையும் சுட்டரித்து அக்கினியால் சுட்டரித்து அங்க இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்பாத்திரங்கள் எல்லாம் அவன் கொண்டு போகிறான். நல்லா கவனிங்க. இப்ப முதல் யுத்தத்திலே கொண்டு போகப்பட்ட தானியேல் அங்க போய் சிறை கைதியா இருக்கிறான். ஒருவேளை தானியேல் சிறைப்பட்டு கொண்டு போகும்போது ஐயோ 17 வருஷங்கள் என் சொந்த நாட்டோடு, சொந்த சனங்களோடு, சொந்த பந்தத்தோடு, என் சொந்த பட்டணத்துல, என் சொந்த தேசத்துல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதியா கொண்டு போகப்படுகிறேன்னு சொல்லி யோசனையில போய்ப்பான். ஆனா அந்த போறாங்க நேபுகாத்நேச்சார் அவனுக்கு அரண்மனை வார்த்தை கொடுக்கிறாரு. அரண்மனை வார்த்தை ராஜ சாப்பாடு வருகிறது. ராஜ சாப்பாடு வந்ததுனால அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அரண்மனை வாழ்க்கை வந்தாலும் ராஜ போஜனங்கள் கிடைத்தாலோ அவன் இருதயத்துல தேவ அந்த ஒன்றும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுமா? ராஜ போஜனத்தினால நான் என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம். அல்லேலூயா. தீர்மானம். முதல்ல தீர்மானத்துல உறுதியா இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் உறுதி. வேதத்துல பாத்தீங்கன்னா ஊழியம் செய்த நாட்களில ஒரு கானானிய ஸ்திரீ ஏசப்பட்ட வருவா. ஏசப்பட்ட வந்து ஏசப்பட்ட கட்டிட்டே இருப்பான். அந்த மகள் கொடியலாதனை படுத்த குணமாக்கும் 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 சொல்லிட்டே இருப்பான். ஆண்டவர் கண்டிக்கவே மாட்டாரு, அவர் கேட்கவே மாட்டாரு, கேட்காம போயிட்டே இருப்பாரு. ஏன்னா அவன் கானானிய ஸ்திரீ. அதுக்கப்புறம் சீசர்கள், நல்லா கவனிங்க, சீசர்கள் ஆண்டவரை பத்தி போகிறே இந்த ஸ்திரீ ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம கூட்டிட்டே இருக்கிறா, ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, ஏசப்பா சொல்லுவாரு, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று வேறொருக்கும் அனுப்பப்படல அப்படின்பாரு. அப்படி சொன்ன உடனே இந்த ஸ்திரீ முன்னாடி வந்துருவா. அந்த ஒரு என் மகளை குணமாக்கம் சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்த நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாதும்பாரு. அவர் சொல்லுவா, உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் உண்மைதான், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது, உண்மைதான், போடக்கூடாது, உண்மைதான். ஆனா பிள்ளைகள் உட்கார்ந்து சாப்பிடும்போது மேஜையிலிருந்து துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே சொல்லும்போது நான் உண்மைதான்ப்பா, நீ ஆண்டவரே இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் வந்தீங்க, நாய்க்குட்டி ஆகிய நாயாகி எனக்கு நீங்க வரல, ஆனா விழு துணிக்கைகளை நான் தின்பப்பா, நான் ஒரு நாய் தான், எனக்கு விடுதலை தான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே ஒரு விசுவாசம் தெரியுது. என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் கேட்கல, ஜபத்தை கேட்கல. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில உங்க ஜபம் சில வேலை கேட்கப்படாம இருக்குல்ல, ஆனா தீர்மானத்துல உறுதியா இருங்க. இந்த ஸ்திரீ தீர்மானத்துல உறுதியா இருந்தா அவர் கூப்பிட்டுட்டே வரும்போது சரி கேளாதவர் போல ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு. விடல விடல, தீர்மானத்துல உறுதி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாயின் சொல்லிட்டாரு, அப்புறமாக விடல, நான் நாய் தான் ஆண்டவரே. ஆனா நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்ன அந்த காரணம் சொல்லி கேட்கும்போது ஆண்டோட அற்புதம் செய்தார். அவன் தீர்மானம் தீர்மானம். ரூத்து மோவாபிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ, அந்த ரூத்து நவோமியோட வந்துட்டா கணவனை இழந்துட்டா. குறைவு நிறைவான வாழ்க்கையில மாமனார் இறந்துட்டாரு. எல்லாரும் பார்த்தாங்க மாமியார் மறுத்து இருக்கிறாங்க. இந்த மாமியார எடுத்த தீர்மானத்துல விடலைங்க, மாமியார உறுதியா பிடிச்சுட்டா. அதேதான் வாலிப வயது வரைக்கும் மோவாபிய தேவன், அருவருப்பான தேவன், மாமியார் என்னைக்கு வந்து சேர்ந்தாலோ அதுக்கப்புறம் மாமியாரின் தேவன் தான் என் தேவன். அல்லேலூயா. பிடிச்சு விட்டா உறுதி. அதனால அவருக்கு நிறைவான பலன் கிடைச்சது, ஒரு போராசி கிடைச்சாரு. இயேசு கிறிஸ்துவின் வம்சம் வரலாறு இந்த ரூத்தின் பேர் இடம் கிடைச்சது. தீர்மானத்துல உறுதி. அல்லேலூயா.
தானியேல் தீர்மானத்துல உறுதியா இருந்தான். அவன் அவர் சொல்லுங்க, என்ன வந்தாலும் பக்கத்துல கேட்க சொல்லுங்க, என்ன வந்தாலும் என்ன வந்தால், எது இருந்தால், எது கிடைச்சால், எது கிடைக்காம போனால் நம்ம தீர்மானத்துல உறுதியா இருங்க. கிறிஸ்துவின் அன்பு இருதயத்தில் இருக்குமானா நீங்க உறுதியா இருப்பீங்க. அல்லேலூயா. இரண்டாவது, தானியேல் உண்மை உள்ளவனா இருந்தான். உண்மை, எல்லா காரியத்திலையும் உண்மை. நல்லா கவனிங்க. அருமையான தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேசம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அருமையான, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அண்ணன் மோகன் சி லாஸ்டஸ் அண்ணன் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உண்மை. ஒரு அருமையான பஸ் கண்டக்டர். ஆமா, டிக்கெட் கிழிச்சு போடுகிறோம், ஆனா ரட்சிக்கப்படல. அவர் பாவியா இருந்த பொழுது, ஆமா, அவங்க கண்டக்டர் என்ன செஞ்சாருன்னா, வண்டியில லக்கேஜ், பஸ்ல லக்கேஜ் ஏறும் பாத்தீங்களா, அந்த லக்கேஜுக்கு எல்லாம் காசு வாங்கிடுவார், டிக்கெட் கொடுக்க மாட்டார். அந்த காசு முழுவதும் தானே அனுப்பிச்சுட்டு வந்தாரு. அங்க டிப்போல கொடுக்க மாட்டாரு, மேனேஜர்கிட்ட கொடுக்காம அந்த காசை தனக்கு 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 சொல்லி தான் வாழ்க்கைக்கு வச்சுக்கிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட காலங்கள், வருடங்கள் போச்சுது. ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்து, அந்த மனிதரை சந்தித்து அவர் ரட்சிக்கப்பட்டார். மனம் மாறுபாடு. ஆண்டவர் உணர்த்துறாரு, எப்பா இத்தனை வருஷம் நீ லக்கேஜ் காசு வந்தல்ல, அதை நீ கொடுத்துரு அப்படின்னாரு. ஆண்டவர் உணர்த்தணும்னு அவரால், ஆண்டவரை எப்படிப்பா முடியும், என்னால முடியாத ஆண்டவரை, நான் போய் சொன்னோம்னா எனக்கு வெக்கமா இருக்குப்பா, ஆண்டவரை என்ன இதா பண்ணுவாங்கப்பா சொன்னோன்னே, சரி உண்மையாரு அப்படின்னு சொன்னோன்னு, எத்தனை வருஷம் வேலை பார்த்தாரோ, எவ்வளவு வந்ததோ அந்த கணக்கு பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் டிப்போக்கு கொண்டு போய் அந்த மேனேஜர், ஐயா நான் எத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்கிறேன், கண்டக்டர் லக்கேஜ் எல்லாம் வரும்போது அதனுடைய லக்கேஜ் டிக்கெட் கொடுக்காம அந்த காசை கூட வாங்கி நான் அனுப்பிச்சேன், இந்தாங்க அந்த மொத்த காசு இருந்தா இருக்கு வாங்கிடுங்கன்னு சொல்லும்போது மேனேஜர் சொல்றானா, எப்பா வேண்டாப்பா, ஒருவேளை நான் இதை வாங்கி மேல அனுப்பணும்னா வேலைக்கு தூக்கிடுவாங்க, வேண்டாம் நீ வேலை பாரு, இனிமே நீ வாங்காது, இனிமே நல்லா இருக்கு, இனிமே மனம் மாறிடு, இனிமே நீ டிக்கெட் கொடுத்து கணக்கை கரெக்டா போச்சு, இது வரைக்கும் இருக்கட்டும் சொல்லி அவர் சொல்றாராம். இவருக்கு யோசனை, நீ திருப்பி கொடு. ஆண்டவர் பேசுறாரு. உடனே பார்த்தாரு, இல்லைங்கய்யா என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நாங்க வச்சிருந்தோம் சொல்லி கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவர் மேனேஜர் வாங்கிட்டு மேல ரிப்போர்ட் அனுப்பிட்டாரு. மேல இருந்து ஆர்டர் வச்சு, இவனை வேலைக்கு தூக்கி, இத்தனை வருஷமா ஏமாத்தி இருக்கிறான், வேலைக்கு தூக்கு அப்படின்னு சொல்லி வேலைக்கு தூக்கிட்டாங்க. தூக்கணும்னு வேலை போச்சு, உண்மை நிமித்தமா வேலை போச்சு, பணம் இருந்து அமௌண்ட் கொடுத்தாரு போயிடுச்சு. கடைசியில கொத்தனார் வேலைக்கும் அந்த கூலி வேலைக்கும் அலையிறாரு. எப்படி இருந்தவரு, அல்லேலூயா, இப்ப கூலி வேலைக்கு போயிருக்கிறாரு. சில வருடங்கள் போச்சு. அந்த டிஸ்மிஸ் பண்ணு, அவன் வேலைக்கு தூக்குன்னு சொன்ன அதிகாரிக்கு ஒரு யோசனை வருது, இந்த பையனை நம்ம வேலைக்கு தூக்கிட்டோமே, அவன் சொல்ல போய்தானே தெரிஞ்சது, சொல்லலைன்னா தெரியாது இல்ல, அவனை வாட்ச் பண்ண சொல்லி எப்போ மேனேஜருக்கு போன் பண்ணி அவனை வாட்ச் பண்ணிச்சாரு. ஒரு 2 பேர் அவனை தொடர்ந்து, அந்த கண்டக்டர் தொடர்ந்து வாட்ச் பண்றாங்க. கூலி வேலைக்கு போறாரு, வெயில கிடந்து வேலை பார்க்கறாரு, கஷ்டப்படுறாரு, அவர் உண்மையா இருக்கிறாரு. அதை பார்த்து ரிப்போர்ட் மேல போன அவனை மறுபடியும் கூப்பிட்டாரு. மறுபடி அவன் அந்த கண்டக்டர் மேல கூப்பிட்டு டிப்போ பண்ணிட்டாரு. டிப்போ மேனேஜர் பாக்குறப்பா, உனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க சொல்லிருக்காங்க, நீ உண்மையா இருந்தையா, இனிமே நீ பஸ் கண்டக்டர் இல்ல, அல்லேலூயா, இனிமே நீ பஸ் கண்டக்டர் இல்ல, இனிமே செக்கிங் அதிகாரியா, அவன் செக்கிங் இன்ஸ்பெக்டரா, நீ எல்லாத்துக்கும் மேல அதிகாரியா கர்த்தர் உன்னை வைத்திருக்காருன்னு சொல்லி அவனுக்கு உயர் பதவி கொடுத்தாரு. ஆமென், அல்லேலூயா. உண்மை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் வச்சுட்டாங்க பாத்தீங்களா, 100 நாள் வேலைக்கு உண்மையா இருக்காதீங்க, உபவாச ஜெபத்துக்கு உண்மையா இருங்க. கர்த்தர் 100 நாள் வேலையை காத்து உங்களுக்கு நேர்ந்தா வைப்பார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு 100 நாள் வேலைதான் பொறுப்பு, அது இல்லைன்னா இல்ல, ஆனா இதுல உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை நேர்மைப்படுத்துவார். தானியேல் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென், சரியா. இப்ப அதுக்கு ஒரு காரியம் பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. தானியேல் உண்மை உள்ளவனா இருந்தா, தீர்மானத்துல உறுதியா இருந்ததுனால அவனுக்கு உயர் போஸ்ட் கிடைச்சது. ஆமா, என்ன பதவி? ஆமா, 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆமா, தைரிய ராஜா. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமா, அந்த ராஜா என்ன செய்யறாருன்னா, ஆமா, இவன் ஒரு பிரதானிகள், ஆமென், ஸ்தோத்திரம், அதிகாரியா வைக்கிறார். தேச
தேசம் அனைத்துக்கும் 120 தேசாதிபதிகள். அந்த 120 தேசாதிபதிகளுக்கும் 3 பிரதானிகளை ஏற்படுத்துறாரு. இந்த 3 பிரதானிகளிலும் முக்கியமான பிரதானியா தானியேல் உயர்த்தப்படுகிறார். தானியேல் உயர்த்தப்பட்டாச்சு. ஆமா, அன்பு இருந்ததுனால, கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பு, தேவ அன்பு இதயத்தில் இருந்ததுனால, அந்த அன்பை கிறிஸ்து மேல வச்சதுனால அவன் தீர்மானத்துல உறுதி, அவன் உண்மை இருந்தா அதனால உயர்ந்த பகுதி. இப்போ உயர்த்தப்பட்டதுனால 120 தேசாதிபதிகளுக்கும் 2 பிரதானிகளுக்கும் பொறாம வந்துச்சு. அதனால 120 பேர் என்ன செய்யறாங்கன்னா தானியேலை குற்றப்படுத்த பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவன் மேல ஏதாவது குற்றம் கிடைக்கும், இவன் மேல ஏதாவது குற்றம் கிடைக்கும், இவன் மேல ஏதாவது குற்றம் வந்துடும், குற்றத்தை பார்க்கணும், இவன் எப்படியாவது குற்றப்படுத்தீங்க. அல்லேலூயா. கிறிஸ்து மேல உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க மேல குற்றத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவின் அன்பு இருக்குது பாத்தீங்களா, தேவ அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதனால மேல குற்றத்தை பார்க்க முடியல. இப்ப பாக்குறாங்க என்னதான் செய்ய 122 தேசாதிபதிகள் பிரதான சொல்லு ஏதாவது ஒரு வழியில என்ன செய்யலாம், தேவனை ஆராதிக்கிற குற்றப்படுத்தலாம் சொல்லி ராஜா போய், ராஜாவே ஒரு தீர்மானம் 30 நாள் வரைக்கும் உண்மை தவிர வேற எந்த தேவனையும் சேவிக்க கூடாது. யாரை தவிர? உண்மை தவிர, ராஜாவை தவிர 30 நாளுக்கும் நம்ம மாகாணத்துல யாரையும் சேவிக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆமா, அது நிமித்தம் ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால முத்திரை வச்சுட்டாரு, பத்திரத்தை அனுப்பிச்சாச்சு. ஆனா தானியேல் தேவ அன்புல நிறைஞ்சிருந்ததுனால அவன் ஜெபத்தை தடை பண்ண முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே மேல் வீட்டில் கூடணும். மேல் அறையில கூடுனது யாரு? 120 பேர் கூடுனாங்க. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அனுபவம் இவனுக்கு வந்துச்சு மேல் வீட்டாரை. அல்லேலூயா. ஆமா, வாசிங்க அடுத்து. தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக. எதுக்கு நேராக? எருசலேம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. அவன் வாழ்ந்த தேசம் எருசலேம்னா அவன் 17 வயது வரைக்கும் அங்க இருந்த அந்த தேவாலயத்தில் இருந்த தேவாலயம் எருசலேம். இவன் மேல் மாகாணத்துக்கு போயிட்டான், பாபிலோன் மாகாணத்துல இருக்கிறான். எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு போகிறதுக்கு 5 மாதம் பிரயாணம். எத்தனை மாசம் பிரயாணம்? 5 மாசம் பிரயாணம். 5 மாசம் பிரயாணப்பட்டு இந்த பாபிலோன்ல இருக்கிறான். இப்ப ஜெபம் பண்றதுக்கு நேரறைக்கு போய், ஆமா, பலகணிகளை திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக, அவன் சபைக்கு நேராக, அவன் திருச்சபைக்கு நேராக, தான் ஆலயத்துக்கு நேராக. இன்னைக்கு அநேக சபையை மறந்துருந்தீங்க, சபையை மறந்துடுறாங்க. ஆனா தானியேல் மறந்தா என்ன காரணம்? தேவ அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமை மறக்க முடியலங்க. அவன் சொல்லுகிறது, எருசலேமை நான் மறந்தால் என் மனதிலே தன் தொழிலை சபையை நான் மறந்தால். வலதுகளுடைய பிரதானமான தொழில் என்ன தொழில்? வலதுகை செய்யக்கூடிய வேலை, முக்கியமான வேலை என்ன வேலை? என்ன வேலை? சாப்பிடுற வேலை. நான் சபையை மறந்தா, வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்தை மறந்தா, பைபிள் ஸ்டடியை மறந்தா, ஆண்டர் கூடிய மறந்தா, பெருகை கூடிய மறந்தா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு, சடங்கு வீட்டுக்கு, இலை வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு போனோம்னா சாப்பிடுறத என் கைய வலதுகைய மறக்க வச்சிருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வலதுகையை தள்ளிட்டு வைக்க முடியாது, அப்படியே அழுத மாதிரி நின்றும். சபைக்கு ஓடணும். தானியேல் மறக்கலங்க. இருதயத்துல தேவ அன்பு இருந்ததுனால சபையை மறக்கலாம. நான் எருசலேமுக்கு வந்துட்டேன், பாபிலோனுக்கு வந்துட்டேன், பிரதானியா இருக்கிறேன், அரண்மனையில இருக்கிறேன். இருதயத்தா இருக்கிற அன்ப எந்த காரியமும் அவனால பாதித்து விட முடியாது. அவன் வந்துட்டான், எருசலேமுக்கு நேராக போகிறான். முதல் ஆலயம் கட்டப்பட்டது, சாலமோன் ஜெபித்த பொழுது அந்த மகிமை இறங்கின இடம்
நான் மறக்க மாட்டேன். இந்த இடத்துல மகிமையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது கர்த்தருடைய மகிமை இறங்கினது. இந்த மகிமை நிறைந்த இந்த இடத்துல இந்த தேவனுடைய அன்பு அதை எடுக்க வைக்கும். அல்லேலூயா. மறக்கல. ஆமா சொல்லிட்டாங்க, பத்திரத்தை கையெழுத்து வச்சாச்சு, வேற தேவனை சேவிக்க கூடாது. ஆமா சேவிச்சா சிங்கக்கவி போயிடும் சொல்லியாச்சு. ஆனால் சிங்கக்கவி என்னடா சிங்கக்கவி? அது பின்னால் அது நாளைக்கு அது தரது. இப்ப ஆண்டவர் தான் முக்கியம். அல்லேலூயா. இப்ப சபை தான் முக்கியம். இப்ப தேவனுடைய பரிசுத்த பரலோகம் தான் முக்கியம். இந்த வானத்தின் வாசல் தான் முக்கியம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். மிராக்கிள் சபை எனக்கு முக்கியம். அதான் பார்த்தா சிங்கக்கவியா அது பெறவே. அல்லேலூயா. வேலையா பெறவே. காலையில் எச்சு ஜெபம் ஃபர்ஸ்ட். ஆமா மத்ததுக்கு இரண்டாவது. அல்லேலூயா. அது நைட்டு பாத்தீங்களா சிங்கக்கவி எப்போ இப்போ ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதம் எனக்கு முக்கியம். தேவ பிரசன்னம் எனக்கு முக்கியம். தேவ மகிமை எனக்கு முக்கியம். தேவ வல்லமை எனக்கு முக்கியம் சொல்லி நேரடி காலையில் போய் அவன் தென்னாமல் செலுக்கிறது போல் ஜெயித்து வந்தான். அவன் அல்லேலூயா. தேவ அன்பு இருக்குன்னு சொன்னா அந்த தேவ அன்பு ஆமா யோசப்பட்டு இயேசப்பா மேல வச்சிருப்போம் சொன்னா ஜெயிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறான். அதனால அவன் கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மேல்வித்தாயில போய் தான் எருசலேமுக்கு நேராக சபைக்கு நேராக சபையை மறக்காம 5 மாசம் பிரயாணம். 36 வயதுல 17 வயதுல வந்த ஆமன் தானியேல். ஆமன் பாபிலோனுக்கு 17 வயதுல வந்த தானியேல் 36வது வயதுல உயர்த்தப்படுகிறான். எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 27 37 20 வருஷம் ஆனாலும் எருசலேமை மறக்கல, சபையை மறக்கல, ஆராதனையை மறக்கல. அதனால ஜெபிக்கிறான். அதனால கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சிங்கக்கவி. அல்லேலூயா. சிங்கக்கவி. இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சுட்டு சிங்கக்கவிக்கு போயிட்டான். ஒருவேளை என் கற்பனையில நான் நினைக்கிறேன் சிங்கக்கவிக்கு ஆமா ஜோம்னா பிடிச்சி 122 தேசாதிபதிகள் பிரதானிகள் வந்து ராஜாவே இதை ஜோமிட்டான். ஆனா தூக்கி உள்ள போடுன்னு உள்ள போட்டாச்சு. எழுதி போடுங்க. உள்ள மொபைல் அனுமதி இல்ல. சவப்பெட்டி. இது என்னதுக்கு பத்தியில அதுக்கு பேரே நான் வச்சுக்க பேர் சவப்பெட்டி. நம்ம அப்படியே தூக்கி வச்சு உள்ள வச்சு மூடிடும். நிறைய வாலிபடி நீக்கு மூடிச்சு. 2 வயசு பிள்ளைய மூடிச்சு. தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளை 2 வயசு செல்ல பார்க்கணும்னா சாப்பிடாது. 1.5 வயசு பிள்ளை செல்ல பார்த்தாதான் சாப்பிடும். அப்பதான் பால் குடிக்கும். சவப்பெட்டி உள்ள வச்சு அப்படியே மூடிடும். கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள போகும். அப்படியே மூடி சொகுசா தான் இருக்கும். அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்கும். நல்லா உள்ள போய் படுத்துடலாம். அப்படியே வச்சு நிறைய வாலிபர்ல மூடி அடக்கம் பண்ணி வச்சிருக்கு. அதனால சவப்பெட்டி உள்ள கொண்டு வரக்கூடாது. வெளியில சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. அல்லேலூயா. ஆமா அன்பான வேண்டுகோள். சரியா? தானியேல் சிங்கக்கவிக்கு போயிட்டான். ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த ராத்திரியில தானியேல் சிங்கக்கவிக்கல 122 தேசாதிபதிகளும் பிரதானிகளும் என்ன செஞ்சிருப்பாங்க? என் கற்பனையில வந்த கதை. சரியா? தானியேல் எங்க கிடக்குறான்? தானியேல் எங்க இருக்கிறாரு? 122 தேசாதிபதிகளும் ஒண்ணு கூடியிருப்பாங்க. ஒரு பெரிய கால குத்துவா மாப்பிளா குடும்பம் வந்து மாப்பிளா எதிரியா சோழி முடிச்சிட்டோம். ஏன்னா இவன் அந்நிய தேசத்துல இருந்து வந்தவன், அடிமையா வந்தவன், உயர்த்தப்பட்டிருக்கான். சோழி முடிச்சுட்டா இனிமே நீ தாண்டா, இல்ல நான் தாண்டா இனிமே பிரதானி அப்படின்னா போட்டி பேசி மாப்பிளா எல்லாரும் வந்து சொல்லி ஒரு ராத்திரியில எல்லாரும் கூடி எதிரிய சோழி முடிச்சுட்டா சொல்லி ஒரு ஆர்ப்பரிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. சந்தோஷம் வந்திருப்பாங்க. நல்லா போசணும், நல்ல ஆமா குடித்து வெறித்து நல்லா இருந்திருப்பாங்க. ஆனா தானியேலோ சிங்கக்கவிக்கல. எத்தனை சிங்கம்? ஒரே சிங்கமா? அது சிங்கங்கள் போட்டிருக்கு. சிங்கங்களின் கவியில போடப்பட்டார்கள். சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தல. சிங்கங்கள்னா எத்தனை? நிறைய. நான் ஒருவேளை ஏன் கற்பனையில தோணுது, அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. 122 தேசாதிபதிகள் பிரதானிகள் அவங்களுக்கு குருமாரர் அவருடைய மனைவிகளை தூக்கி உள்ள போடும்போது, சிங்கக்கவிக்க போடும்போது அவங்க சிங்கக்கவில அடியில சேரதுக்கு முன்னோக்கியே இவங்க எல்லாரையும் நொறுக்கிட்டான். எலும்ப சிங்கங்கள் நொறுக்கிட்டான். அப்ப எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? எத்தனை சிங்கங்கள் கிடந்திருக்கும்? 122னா அவங்களுக்கு ஒவ்வொரு மணிக்கு போட்டாலும் பிளஸ் 122 244 குமாரர்கள் போட்டிருக்கு. 122 சேருங்க. அப்ப எதாச்சு 366.
இவ்வளவு பேரை உள்ள போடும்போது சிங்கங்கள் 366 பேர் இந்த சிங்க கவிக்க உள்ள போறதுக்குள்ள சிங்கங்கள் எலும்புகளை நோக்கம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 சிங்கங்கள் உள்ள இருந்திருக்கும். சரியா? இந்த கற்பனை ஒரு 50 சிங்கம் இருக்கும். இப்ப தானியேல் உள்ள போயிட்டாரியா, அங்க ஆர்ப்பரிப்பின் சத்தம் தானியேல் உள்ள போனதுனால என் கற்பனையில வந்தது. சரியா? என்ன நடந்திருக்கு தெரியுமா? நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். தானியேல் உள்ள போனோன்னு ஏன் நீங்கள் ஜெபிக்கிறவன், இவன் தீட்டுப்படாதவன், இவன் உண்மையா இருக்கிறவன், தேவ அன்புல நிறைஞ்சு இருக்கிறவன். அல்லேலூயா. இவனுக்குள்ள சிங்கத்தடிக்க போனோம்னா இவனுக்குள்ள ஒரு பிரசனம் வெளியில புறப்பட்டு போயிருக்கும், ஒரு மனித வந்திருக்கும், ஒரு வல்லமை வெளிப்பட்டிருக்கும். 50 சிங்கங்கள் பார்த்துக்கும். இன்னைக்கு என்னடா நம்ம அறைக்குள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி 50 சிங்கங்கள் என்ன செஞ்சிருக்கும் தெரியுமா? அவங்க வித்தியாசமான அனுபவத்துல இருக்கும். ஏன்னா பீனயாவுக்கு கழுதை கொண்டு மனுஷன் பேசுற வார்த்தை வச்சு பேசினார் ஆண்டவர். அவர் சிங்கங்களையும் அன்னைக்கு தானியேல் சேதப்படுத்தாத அளவுக்கு வாய் கட்டி போட்டாரு. அப்படின்னா தானியேலோடு சேர்ந்து ஆராதிப்பதற்கு சிங்கத்தின் வாயை கர்த்தர் திறந்திருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கற்பனையில நான் நினைச்சது என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அன்னைக்கு சிங்கங்கள் எல்லாம் 4 காலத்தில் நடந்த சிங்கங்கள் 2 காலத்தில் நின்றுக்கும். தானியேல் நின்றுப்பாரு. சரியா? தானியேலோட சேர்ந்து ஒரு ஆராதனை, துதிப்பே 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 சொல்லி ஆராதனை. அங்க என்ன சத்தம்? ஆர்ப்பரிப்பின் சத்தம். இங்க என்ன சத்தம்? அங்க இங்க இங்க சத்தமா சொல்லுங்க. அங்க நீங்க எந்த கூட்டத்துல இருக்கீங்க? யாருக்கு விடுதலை? எங்க போனவனுக்கு விடுதலை? அல்லேலூயா. வேற சிங்கங்கள்லாம் சேர்ந்து ஆராதனை. அந்த ஆர்ப்பரிப்பு எதிரியா போய் முன்சொண்டா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிப்பு போடு தாவா. ஆமா, அந்த ஆட்டம் நடக்குது. ஆனா என்னாச்சு தெரியுமா? கடைசியில அந்த 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல அவன் தானின் காரியமோ ஜெயமா இருந்தது. 122 பேர் தேசாந்தங்கள் அவருடைய மனைவிமார் அவருடைய குமாரர்கள் கூட்டி சிங்கத்தோட போட்டு மடிந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை கூட்டத்துல வந்துருங்க. சரியா? காலையில 5 மணிக்கு ஜெபிக்கிற கூட்டத்துல வந்துருங்க. ஆமா, 1 போல 5 மணி ஆச்சுன்னா எல்லா விசுவாசிகளும் ஒரே டைம் அர்த்தம் டைம். ஆமென். மிராக்கிள் பெத்தேல் சபை விசுவாசிகள் 5 மணிக்கு ஓடு. இந்த விசுவாசி அந்த, அந்த விசுவாசி இந்த, இந்த விசுவாசி இந்த, வாசி இந்த, 1 போல மாறினா 1 போல ஒரு இடத்துல அவங்க வீட்டுல அவங்க பாபா பெத்தேல் சபை விசுவாசிகள் பாசு எல்லாம் சேர்ந்து 5 மணிக்கு மாறப்பட்டாங்க. ஆராதனை கூட்டம். அல்லேலூயா. நம்ம காரியம் ஜெயமா மாறும். அல்லேலூயா. தாவீது ஒரு புதுச காரியம் என்ன தெரியுமா? 122 தேசாதிபதிகள் அவங்க குற்றத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா தானியேல் ஒருத்தரையும் பார்க்கல, யாரையும் குற்றவாளியா நிப்பாட்டல. அல்லேலூயா. ஆமா பாஸ்டர், அவ சரி தெரியாது பாஸ்டர். தானியேல் சொல்லவே இல்லை, யாரையும் பார்க்கல. அவன் பார்வை போதான். அவன் அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பார்வை போற ஆராதனையில, அவன் பார்வை போற செல்வத்துல 8 மணி எப்ப ஆகும் சோமணும், மத்தியானம் 12 மணி எப்ப ஆகும் சோமணும், சாயந்தரம் 5 மணி எப்ப ஆகும் சோமணும். அதுலதான் இருந்தது அவன் பார்வை. இந்த அக்கா அப்படி, இந்த அக்கா அப்படி, அந்த அண்ணன் இப்படி, இந்த அப்படி பார்க்கவே இல்லை. 122 பேர் தானியேல் என்ன செய்யலாம் பார்ப்போம், எங்க போறோம், என்ன செய்யலாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா இவன் யாரையும் பார்க்கல. நான் ஜோமணும், நான் பரிசுத்த கழுவுக்கு போகணும், நான் சர்ச்சைக்கு போகணும், நான் ஆலயத்துக்கு போகணும், நான் சபைக்கு போகணும். இது வேற இருக்குது. ஜோமிடுவோமா? எல்லாரும் எழுதி நீங்க பார்க்கலாம். தானியேல் காரியம் ஜெயமாய் மாறி முடிக்க காரணம் அவன் ஸ்தோத்திரம். தேவ அன்புல நிறம் செய்யலாம், தேவ அன்புல நிறம் செய்யலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்ப வேண்டாம். தானியேல் உறுதியாக நின்றது போல இங்கிருந்து புறப்படுகிறவர்கள் தானியேலாக புறப்பட்டு போகட்டும். அப்பா, என்னையும் ஒரு தானியேலாக மாற்றும் ஆண்டவரே. என்ன வந்தாலும் உங்க அன்பை விட்டு பிரியாதது என்னை நடத்தின ஆண்டவரே. அவன் ஆண்டவரே பால் ஒவ்வொன்னால இருக்கு பாப்பா. என் பிரச்சனையினால இல்ல, வியாதினால இல்ல, கடன் பாரத்தினால இல்ல, தேவைகள்னால இல்ல, தேவை காட்டு தேவரை சந்திக்கிற தேவனால என் பால் வரைக்கும் ஆண்டவரே வந்து ஆசீர்வதிங்க. விசேஷமாய் நடத்துகிற கோவிலுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவன் அன்பினால நிறைய அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள அவன் ஜனங்களை நிச்சயத்துக்கு நேராக வழி நடத்த அந்த குருமை பிரசன மகிமை அவன் தாசங்களை இறங்கமாய் நான் சொல்லிக்கிறோம். ஜனங்கள் கொண்டு வா. வர தடைப்பட்ட பிள்ளைகளை கத்து சந்தித்து நடத்தும்.
தொடர்ந்து கரங்களை ஒப்புக்கொள்கிறோம். சித்தமானால் மீண்டும் சந்திக்க கொள்வதாக வருகை காயத்தை பசுத்தப்படுத்தும். எல்லா மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்கள் மட்டும் செலுத்துகிறோம். வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி யாவரும் அப்படி கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.